கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். அரசு பணி வழங்கியதை ரத்து செய்த வழக்கில் எது மனுதாரர்கள் சீனி அகமது பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். கரூரில் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கியதில் மனுதாரருக்கு என்ன பிரச்சனை என உச்சநீதிமன்றம் கேள்வி. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமாகவோ அரசு பணியாகவோ நிவாரணம் வழங்குவதில் என்ன தவறு எனவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்கக்கூடாது என சொல்ல நீங்கள் யார் எனவும் நீதிபதிகள் காட்டம். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை சென்ட்ரல், எழும்பூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். மோப்பநாய் உதவியுடன் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில்வே போலீசார் பயணிகள் உடைமைகளை மெட்டல் டிடெக்டர் கருவி உதவியுடன் தீவிர சோதனை. திமுகவினர் தங்களது குடும்ப உறுப்பினர்களை வழக்குகளில் இருந்து காப்பாற்றுவதற்காக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. திமுக டெல்லியில் பாஜகவின் அடிமையாகிவிட்டதாகவும் அமைச்சர் சாடல். அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, இன்னைக்கு ஆட்சி இல்லை, அதனால பிரச்சனை கேஸு எல்லாத்துலேயும் மக்களிடம் கொள்ளையெடுத்த பணங்களை காப்பாற்ற இன்னைக்கு ஒன்றிய அரசோட உதவி தேவை. அது ஒன்றுக்காக அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இன்னைக்கு முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக டெல்லியில் அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னா சொல்றேன். தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை காத்பட் நியமனம். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த ராஜேஷ்குமார் அமைச்சராக இருப்பதால் அவர் மாற்றப்பட்டு தாரகை நியமனம். மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் பேட்டி. தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி மற்றும் பொருட்கள் கிடைக்க முழுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதி. நம்ம பிஹெச்எஸ் கார்டும் அந்த பிஹெச்எஸ் கார்டோட டேட்டாஸும் அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒன்றிய கவர்மெண்ட்டோட டேட்டாவும் மிஸ் மேட்ச் இருந்தது. அதை அஃபிஷியலாக அதாவது நம்மளோட சாஃப்ட்வேர் அவங்க சாஃப்ட்வேர் மேட்ச் ஆக வந்தது. அந்த டாக்குமெண்ட்டை மேட்ச் பண்ணி கொடுத்தா ஒரு 500 crores பேலன்ஸ் இருக்குது. அதை ரொம்ப பல ஆண்டு காலமாக பெண்டிங் இருக்குது, 3-4 years இருந்தது. அந்த டேட்டா மேட்சிங்காக நான் இங்கேருந்து ஸ்டாஃப் அனுப்பியிருக்கோம். அவங்க டெல்லியில் உட்காந்து பேசி அந்த மேட்சிங் ஆஃப் டேட்டாஸ் பிஹெச்எஸ் கார்ட்ஸ் மேட்சிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வாரத்துக்கு 10 நாளில் பேமெண்ட் வந்துடும். திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பம்பட்டி அருகில் சட்டவிரோதமாக மண் எடுத்து அரசிற்கு 8 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு அவரது மகன் குமரன் மீது லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்கத்தில் அறப்போர் இயக்கம் புகார். திமுக வடமண்டல இளைஞரணி மாநாட்டுக்காக 124 ஏக்கர் நிலம் 46 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டது குறித்தும் விசாரணை நடத்த வலியுறுத்தல். தாமிரபரணி ஆற்றை தூய்மைப்படுத்தி காப்பாற்றுவதற்காக செலவிடப்பட வேண்டிய 59 கோடி ரூபாய் நிதியை தேவையில்லாத ஆடம்பர செலவுகளுக்காக பயன்படுத்த அரசு துடிப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். ஜெர்மனி வங்கியிடமிருந்து கடனாக பெறப்பட்ட நிதியை தாமிரபரணி ஆற்றில் சாக்கடைகளை கலப்பதை தடுத்து தூய்மைப்படுத்துவதற்கு மட்டுமே தமிழக அரசு பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தல். நாட்டின் விடுதலை மூலம் ஆங்கிலேயர்களின் பொருளாதார சமூக கல்வி சுரண்டல்களில் இருந்து தப்பித்த நாம் என்று மதுபோதை, வேலைவாய்ப்பின்மை, சுற்றுச்சூழல் சீரழிவு, கனிம கொள்ளையில் இருந்து தப்பிக்கிறோமோ என்று அன்றுதான் நமக்கு உண்மையான விடுதலை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தி. பள்ளிகளில் மாணவிகள் மது அருந்தும் அவலம் தொடர்வதாகவும், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அரசு பள்ளியில் நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்பில் பங்கேற்க சென்ற மாணவிகள் மது அருந்தியதை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். மது எளிதாக கிடைப்பதை தடை செய்ய வேண்டும். அடுத்த 3 ஆண்டுகளில் முழு மதுவிலக்கை ஏற்படுத்த முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் இருந்து பணி முடித்து வீட்டுக்கு சென்ற தலைமை பெண் காவலர் கத்தியால் குத்தப்பட்டு கொலை. குடும்ப பிரச்சினை காரணமாக மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்து விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அருகே குடும்ப பிரச்சினை குறித்து காவல் நிலையத்தில் விசாரணைக்காக சென்ற
மனைவியை வழிமறித்து கத்தியால் குத்திய கொடூர கணவன். கணவன் பின்தொடர்ந்து வருவதாக பெண் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் காவலர்கள் அலட்சியமாக இருந்ததாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி தக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் மது அருந்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சி. ஒரு மாணவியின் ஆண் நண்பர் மது பாட்டில் மற்றும் உணவு வாங்கி கொடுத்ததாக விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம். சென்னை சாலிகிராமம் பகுதியில் மன வளர்ச்சி குறைந்த 17 வயது பள்ளி மாணவிக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் வன்கொடுமை. மாணவி பள்ளிக்கு தினமும் சாக்லேட் பிஸ்கட்களுடன் வருவதை கண்ட ஆசிரியர் அவரை அழைத்து விசாரித்ததில் காமுக மளிகை கடைக்காரர் போக்சோவில் சிக்கினார். கடலூர் மாவட்டம் கார்குடல் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 15 நாட்களுக்கும் மேலாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் மழையில் நனைந்து நெல்கள் சேதம். ஏன் கொள்முதல் செய்யவில்லை என தொலைபேசி வாயிலாக கேள்வி எழுப்பிய விவசாயியை மிரட்டும் தொனியில் பேசிய கொள்முதல் நிலைய பணியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சார் நீங்கள் உங்கள் மூட்டை அடிமுட்டை சார் அது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கரும்பு படிங்க சார். நான் போனால் செய்யணும் சார். அன்றாடங்க சார். நான் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் செயல்படும் ஆர்டிஓ அலுவலகத்தில் இரவு 10 மணி ஆகியும் ஓட்டுநர் உரிமம் கிடைக்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார். போதிய குடிநீர் கழிவறை வசதிகள் இல்லாத நிலையில் இரவு நேரத்திலும் காத்திருக்க வைப்பதால் அச்சத்துடன் இருப்பதாக பெண்கள் வேதனை. இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருக்கிறேன், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எனக்கு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து கரெக்டாக பார்க்கிங் எல்லாமே கிளியராக இருக்குது. எங்கிட்ட கையில் ஃபுட்டேஜ் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க ஃபுட்டேஜில் பார்க்கிங் ஃபெயிலுன்றாங்க. எப்படின்னு எனக்கு புரியல. ஃபஸ்ட் டைம் அனுப்பிச்சி விட்டாங்க. 22ஆம் நம்பர். எப்போ வந்தீங்க நீங்கள்? காலையில் 7:30 மணிக்கு வந்தேன். ஒரு 20 லேடிஸ் கிட்ட வந்திருக்கிறோம். ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது, லைட் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் கூட 6 மணிக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் எந்த மகளிரையும் வச்சிருக்கோம். மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் கூட்டுறவு கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் மயிலாடுதுறையில் விவசாயிகள் போராட்டம். ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைத்து வைப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி பகுதியில் பள்ளி செல்ல அரசு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை. பேருந்து சேவைக்காக 1.5 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டும் 8 மாதங்களாக சாலை அமைக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ரோடு பறித்து போட்டு ஒரு 8-9 மாதம் ஆகுது. இது வரைக்கும் எந்த வேலையும் நடக்கலை. 1.5 கோடி ரூபாயில் எஸ்டிமேட் போட்டிருக்குறாங்க. பறித்து போட்டது தோட்டங்காட்டுக்கு ஊருக்குள்ளே போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. ரெண்டாவது வந்து பஸ் வசதி வந்து 8 மாதத்தில் ஒரு ட்ரிப்பு வந்துருக்குது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப பாதிக்குது. 5 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வண்டல் மண் எடுப்பதாக அனுமதி பெற்றுவிட்டு நீர்நிலைகளில் 20 அடி ஆழம் வரை பள்ளங்கள் தோண்டி மண் கடத்தப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. முறைகேடுகளுக்கு அதிகாரிகளை துணை போவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் விதிமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் திடீரென கதவு கண்ணாடியை உடைத்து வெறிச்செயல். நோயாளிகள் மீது பெண் மருத்துவர் ஸ்ப்ரே தெளித்ததில் மூச்சு திணறல் ஏற்பட்டு நோயாளிகள் அலறி அடித்து ஓடியதால் மருத்துவமனையில் பரபரப்பு.
பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா கோலாகலம். மதுரை கள்ளழகர் சூடிக்கழைந்த வஸ்திரத்தை உடுத்தி திருத்தேரில் எழுந்தருளிய சுவாமியை கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு மனமுருக தரிசித்த பக்தர்கள். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள நன்னை கிராமத்தில் கோவில் தேரை கொண்டு சென்ற போது உயர் மின்னழுத்த மின்கம்பியில் தேர் உரசி விபத்து. இருவர் உயிரிழந்த நிலையில் தாழ்வாக செல்லும் உயர் மின்னழுத்த கம்பிகள் குறித்து உரிய ஆய்வு செய்ய கிராம மக்கள் வலியுறுத்தல். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மூவர்ணத்தில் ஜொலித்த சென்னை விமான நிலையம். மூவர்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட கண்கவர் வண்ண விளக்குகளை கண்டு விமான பயணிகள் பரவசம். டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 1 தேர்வுக்கான மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 26இல் இருந்து 46ஆக அதிகரிப்பு. ஜூன் 23 அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பில் 26 காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 20 இடங்கள் அதிகரிப்பு. நீலகிரி மாவட்டம் பிதற்காடு காமராஜ் நகர் பகுதியில் நெலாக்கோட்டை ஊராட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் அவரது கணவரால் ஆக்கிரமிக்கப்பட்ட பொது சாலை 4 ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்த நிலையில் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஜேசிபி மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு சாலை மீட்கப்பட்டது. நமது தேசத்தில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணுவதற்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். பிரிவினை கொடுமையின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் மோடி வலியுறுத்தல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முற்றிலும் முடங்கியதால் 175 கோடி ரூபாய் வரிப்பணம் வீணடிப்பு. நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி 19 அமர்வுகள் விவாதமின்றி ஒத்திவைக்கப்பட்டதால் பயனில்லாமல் போன நாடாளுமன்ற கூட்டத்தொடர். ஓலா, ஊபர் மற்றும் ரேபிடோ போன்ற டாக்ஸி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் கட்டாய முறையில் டிப்ஸ் வாங்குவது குறித்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் கடும் எச்சரிக்கை. வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே டிப்ஸ் வழங்க வேண்டுமென நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் திட்டவட்டம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சானாபுத்தூரில் ரஞ்சன் என்கிற கல்லூரி மாணவன் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சம். ஏற்கனவே திருட்டு வழக்கில் பிடிபட்ட அவர் எதிர்காலம் கருதி விடுவிக்கப்பட்ட நிலையில் கோஷ்டி மோதலில் அவர் கொலை செய்யப்பட்டாரா என சந்தேகம். தென்காசி மாவட்டம் சிந்தாமணியைச் சேர்ந்தவர் தனது மகனுடன் சாலையோரம் இருசக்கர வாகனத்தை நிறுத்திய நிலையில் தங்கள் பகுதியில் வாகனத்தை நிறுத்தக்கூடாது என 4 இளைஞர்கள் கட்டையால் தாக்கிய கொடூரம். படுகாயமடைந்த இருவரும் சிகிச்சை பெறும் நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி நள்ளிரவில் நடந்த தர்ணா. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கொத்தடிமைகளாக ஆடு மேய்த்த 2 குடும்பங்கள் மீட்பு. குஞ்சுக்காரனேந்தல் மற்றும் வேளாணி ஆகிய கிராமங்களில் வருவாய்த்துறை மற்றும் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் மீட்கப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்ப ஏற்பாடு. இங்கே வந்து எத்தனை மாதம் ஆகுது? 3 மாதம் எந்த சம்பளமும் கொடுக்கலையா? ஏன் நீங்கள் கேட்டீங்களா? கேட்கலையா நீங்கள் எதுவும் அவங்கள்ட்ட? ஏன் என்ன தங்குறதுல அங்கே தங்குவீங்க? உங்களுக்கு சொந்தக்காரங்களும் யாருலையா? ஃபோன்லாம் இல்லையா அவங்கள்ட்ட? ஃபோன் இருக்குங்க சார். ஃபோன் டிஸ்பிளே போகுது சார். ஏன் அந்த ஃபோன் மூலமாக அவங்க சொந்தக்கார தகவல் கொடுத்துருக்காங்க? அவங்க பேச மாட்டாங்க சார். இப்போ இங்கே பட்ட 3 மாதம் பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்காரா? இல்லை சார், கொடுக்குறேன். மேய்ப்பீங்க. காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க? காலையிலேருந்து எப்போயுமே நைட்டு பகல் எல்லாமே தான் இருப்போம் சார். எத்தனை ஆடு? இந்த பையன் பேசுவானா? 200 ஆடு மேலே.
திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு உற்சவர் முருகப்பெருமானுக்கு 1000 லிட்டர் பால் அபிஷேகம். திரளான பக்தர்கள் மயில் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி எடுத்தும் உடலில் அழகு குத்தி கொண்டும் நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றும் முன் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தல். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் முதலில் வந்தே மாதரம் பாட அறிவுறுத்தல். இந்திய விமானப்படை தனது போக்குவரத்து விமான பிரிவை நவீனமயமாக்கும் வகையில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பணிகளுக்கு பயன்படக்கூடிய 60 போக்குவரத்து விமானங்களை வாங்க திட்டம். வீரர்கள் உபகரணங்களை விரைவாக ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் விமானப்படையின் திறனை வலுப்படுத்த முடிவு. போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த பாடங்களை இளநிலை, முதுநிலை பட்டப்படிப்புகளில் சேர்க்க மத்திய அரசு திட்டம். இந்த பாடத்திட்டம் குறித்து ஆசிரியர்கள், மாணவர்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள், தொழில்துறை அமைப்புகள், பொதுமக்கள் இணையதளத்தில் அடுத்த 15 நாட்களுக்குள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என யுஜிசி அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்து நேர்ந்தால் 10 நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் வாகனம் அங்கு செல்ல வேண்டும் என்றும், தாமதமானால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற புதிய நடைமுறையை அமல்படுத்தியது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். அழைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1 மணி நேரத்திற்குள் விபத்தில் சிக்கியவரை அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து விட வேண்டும் எனவும் உத்தரவு. ஆப்கானிஸ்தானில் 4.0 ரெக்டரில் 2 முறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சம். இதன் தொடர்ச்சியாக மகாராஷ்டிராவின் நாசிக் பகுதியிலும் 3.4 ரெக்டரில் நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல். ஈரோட்டில் 17 வயது இளம்பெண்ணை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு போலீசார் வலைவீச்சு. இளம்பெண்ணின் உறவினர் ஈரோடு மகளிர் காவல்துறையினரிடம் அளித்த புகாரின் பெயரில் 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பு மாணவிகளை அழைத்து செல்போனில் ஆபாச படத்தை காண்பித்த காமுகனை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். மாணவிகள் தெரிவித்ததைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் அளித்த புகாரின் பெயரில் போலீசார் நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வழக்கமாக 1,200 ரூபாய் மின்கட்டணம் விதிக்கப்படும் நிலையில் தற்போது பல மடங்கு அதிகரித்து 9,463 ரூபாய் மின்கட்டணம் விதிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. 949 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் போதும் என முதலமைச்சரின் தனிப்பிரிவு உத்தரவிட்டும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் மின் இணைப்பை துண்டித்ததால் குழந்தைகளுடன் தவிப்பு. என் வீட்டில் கரண்ட் பிடிப்பு மாதம் வந்து 900 ரூபா, 1000 ரூபா, 1,050 தாண்டி வரவே செய்யாது. இந்த தடவை 9,463 ரூபா வந்திருந்தது. இது சம்மந்தமாக இபியில் போய் ஏஐட்ட கேட்டேன். இல்லை யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள் அப்படின்னாப்புல. கேட்கும்போது இல்லை நீங்கள் டோட்டலாக பண்ணியிருந்தீங்க போன மாதம் 4 மாதம் சேர்த்து நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் கட்டி தான் ஆகுனாங்க. இது சம்மந்தமாக சிஎம் செல்லு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் நான் போன வாரம். அங்கேருந்து ரிப்பே பண்ணியிருந்தாங்க எனக்கு. நீங்கள் எவ்வளோ வரல, நீங்கள் கிளாஸ் தப்பாக போகும்போது கட்டினா போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பிரிண்ட் எடுத்து போய் ஏஐட்ட காட்டினேன். இல்லை கணக்கு வந்து தப்பாக போட்டிருக்காங்க, நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டி தான் ஆகணும் அப்படின்னாங்க. சார் அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் டைம் கொடுங்க கேட்டிருந்தேன். 10ஆம் தேதி வீட்டு மேலே வயரை கட் பண்ணிவிட்டாங்க, இபி வயரை கட் பண்ணி விட்டாங்க. வீட்டில் போஸ்ட்டை கட் பண்ணிட்டாங்க. வீட்டில் கரண்ட் கிடையாது. எனக்கு நான் கட்ட முடியாதுன்னு சொல்லலையா. நான் என்ன சொன்னேன், ஒரு 4 நாள் 5 நாள் டைம் கொடுங்க. இப்போ சூழ்நிலை வந்து 10,000 ரூபாயில் இப்போ கஷ்டம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைகளுக்கு இப்போ புஸ்தகம் வாங்க முடியாது, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது. முடியாது கட் பண்ணிட்டாங்க, இபி கட் பண்ணி போயிட்டாங்க போஸ்ட் மேலே ஏறி. இப்போ 4 நாள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லாமல் தான் இருக்குன்னாங்க. பாப்பா 6 படிக்கு, பையன் எல்கேஜி படிக்கும்போது கரண்ட்டில் வந்து வெளியே வாசலில் தெருவிளக்கில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல நைட் நேரத்தில். நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலையம் அருகே பல ஆண்டுகளாக போலி மருத்துவராக செயல்பட்ட வசந்தகுமாரி என்பவர் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற பின்னரும் மீண்டும் நோயாளிகளுக்கு ஊசி போட்டு சிகிச்சை அளிக்கும் அதிர்ச்சி வீடியோ. காவல் நிலையம் அருகே கிளினிக் வைத்து துணிகர செயல் அரங்கேறும் நிலையில் போலீசார் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. 2030ஆம் ஆண்டிற்குள் நாடு முழுவதும் ஏசி வசதியுடன் கூடிய 238 மின்சார ரயில்களை தயாரிக்க ரயில்வே நிர்வாகம் இலக்கு. சென்னை, கொல்கத்தா, டெல்லி, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களிலும் தேவைக்கேற்ப புதிய ஏசி மின்சார ரயில்களை இயக்க ரயில்வே துறை திட்டம்.
சென்னை புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் சிறப்பு இசை நிகழ்ச்சி. நாட்டுப்பற்றையும் தேசபக்தியையும் வெளிப்படுத்தும் வகையிலான பல்வேறு பிரபல தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்ட நிலையில் அவற்றை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டின் மேல் பாகத்தை 9 மாதங்களில் பூமிக்கே திருப்பி அனுப்பி இஸ்ரோ சாதனை. விண்வெளியில் கழிவுகள் தேங்குவதை தவிர்க்கும் வண்ணம் இத்திட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அட்லாண்டிக் பெருங்கடலில் ராக்கெட்டின் மேல்பாகம் விழுந்ததை உறுதி செய்த இஸ்ரோ. இந்தியாவில் கரும்பு உற்பத்தி குறைவு மற்றும் பண்டிகை கால தேவை அதிகரிப்பு காரணமாக உள்நாட்டு சந்தையில் சர்க்கரை விலை 10% வரை உயர்வு. திடீர் விலை உயர்வு சில்லறை நுகர்வோர் விலை அதிகரிப்பதுடன் முக்கிய சர்க்கரை ஆலைகளின் பங்குகள் மற்றும் லாப வரம்புகளையும் கணிசமாக பாதித்துள்ளது. இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி ஜூலை மாதத்தில் 19.63% அதிகரித்து 4,22,094 கோடி ரூபாயாக உயர்வு. நாட்டின் ஒட்டுமொத்த இறக்குமதி 17.52% அதிகரித்து 7,27,215 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதால் வர்த்தக பற்றாக்குறை 3 லட்சம் கோடியாக உயர்ந்து கடந்த 6 மாதங்களில் இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,440 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,320 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 180 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,040 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 255 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிலோவிற்கு 5,000 ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ 2,55,000 ரூபாய்க்கு வர்த்தகம். ஆஸ்திரேலியாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை தொடர்ந்து 7,50,000 கணக்குகள் முடக்கம். இதில் 4,62,000 இன்ஸ்டாகிராம் கணக்குகளும் 2,94,000 ஃபேஸ்புக் கணக்குகளும் அடங்கும் என மெட்டா அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை தரவுகளை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் கடந்த 2025ஆம் ஆண்டை காட்டிலும் 2026ஆம் ஆண்டு சூப்பர் எல்னினோ தாக்கத்தால் சீரற்ற மழையே கிடைத்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆகஸ்ட் மாத நிலவரப்படி வழக்கமாக பெய்ய வேண்டியதை விட வெறும் 3.84 சென்டிமீட்டர் மட்டுமே பெய்துள்ளது என்றும் இது 47% பற்றாக்குறை என்றும் அறிவிப்பு. நைஜீரியாவில் நடைபெறும் காமன்வெல்த் வாழ்வீச்சு போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீராங்கனை சிராந்தி தாமஸ் 2 தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தல். தமிழக வீரர்கள் மொத்தம் 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் என 4 பதக்கங்களை கைப்பற்றி சாதனை.